அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 20/2/2026 மாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளிலே திருத்தியை திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சம்பவிக்கிறது. இந்த நாள் திருத்தியை என்பது திதிகளின் 3வது நாளாகவும், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரமும் ஆகப்பட்டது சம்பவிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சனி பகவான் என்பவர் ஒரு பாபகிரகம் இருந்தாலும் பல்வேறு இடங்களிலே நம்முடைய பாவங்களை கழுவக்கூடிய கிரகமும் அவர்தான். சிலருக்கு யோகாதிபதியாகவும் வருவார், சிலருக்கு பாபகிரகமாக இருந்தாலும் பல்வேறு தோஷங்களை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு தக்க விஷயங்களுக்காக நல்ல அனுபவம் வாய்ந்த சில பயிற்சிகளையும் வாழ்க்கை என்னக்கூடிய தத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தவே அவர் செயல்பட்டு வருகிறார். இந்த சனி பகவான் உடைய நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் திருத்தியை திதியிலே சம்பவிக்கிறது. சனியினால் ஏற்படுகின்ற பல்வேறு தோஷங்களிலிருந்து விடுபட ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே திருத்தியை திதி என்பது லக்ஷ்மி தேவிக்கு வழிபாடுக்கு உண்டான திதி. திருத்தியை என்பது அக்ஷய திதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லக்ஷ்மி தேவியை பூஜிக்கக்கூடிய ஒரு திதி. இந்த திதியாகப்பட்டது வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக சம்பவிக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே மகாலட்சுமியுடைய கடாட்சம் பெற்ற இந்த திதியும், சனி கொடுக்க எவர் தடுப்பர் என்பது போல சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் பிற கிரகங்களால் பறிக்கப்பட முடியாத ஒரு அபரிவிதமான யோகமாக தரக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நாளிலே நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது, பெருமாள் கோவிலே உள்ள தனிக்கோவில் தாயாரை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம். இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை நடக்கக்கூடிய ராகு காலத்திலே, இந்த ராகுகால பூஜையிலே கலந்து கொண்டு அம்பிகை வழிபாடு செய்து வரும்போது, அதாவது கிழமை வெள்ளி, திதி திருத்தியை, நட்சத்திரம் உத்திரட்டாதி போன்ற அநேக சுப விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நன்னாளிலே கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம். இதிலே கடன், நோய்கள், எதிரிகள் இருந்தால் அதை வற்றி நல்ல சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் வளரவும் வாழவும் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சம்பவிக்கிறது. எனவே மக நட்சத்திரக்காரர்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் நீங்கள் சிறப்புழு அமையப்பெற இந்த நாளிலே அருகாமையிலே உள்ள விநாயகப் பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிகவும் உத்தமமாக கருதப்படுகிறது. நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான விஷயங்கள் சுபமாக நடைபெற இருப்பது. இந்த நாளிலே ஒரு சுபகாரியங்களை தொடங்குவது, அதே போல தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய தருணங்கள், தொழிலிலே மென்மேலும் முன்னேற்றங்கள், சிலரால் தீராத பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இருந்து வர அது அனைத்தும் நிவர்த்தியடைந்து பல்வேறு விதமான லாபம் மிகுந்த சூழல். எந்த ஒரு காரியத்தையும் சிறப்புறு செய்யக்கூடிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிறரால் பலன் எதிர்பார்க்காமல் பல்வேறு விதமான சந்தோஷமான தருணங்களிலே நீங்கள் ஈடுபடுத்தக்கூட தோன்றுகின்றது. இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சுபிட்சமாக செய்யக்கூடிய தருணங்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களது தொழில் முடக்கங்கள் அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல சூழலும் நல்ல அமைதியான சூழ்நிலைகளையும் நல்ல ஒரு லாப கடாட்சங்களும் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு வந்து அமையப்பெறுகிறது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே ஒரு பல்வேறு விதமான சூழ்நிலையிலே தொழிலிலே நல்ல நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் சிலருக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள், அரசாங்கத்தினால் சில அச்சுறுத்தல், அதே போல் அரசு சார்ந்த வேலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய பிரச்சனைகள், அதே போல் ஊழியர்களால் சில நாட்களிலே தொந்தரவு, அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு விதமான நிதி நெருக்கடிகள் போன்றவற்றையெல்லாம் இருக்க உள்ளது. இதில் சனியும் சூரியனும் சேர்க்கை 10ஆம் இடத்திலே சனி சூரிய சேர்க்கை இருப்பதால் பல்வேறு விதமான தோஷங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்து வந்தாலும் பணப்புழக்கம் என்பது சுலபமான முறையிலே கையாண்டு வருகிறது. எனவே நேயர்களே, நீங்கள் இந்த நாளிலே உரிய வழிபாடு செய்து பின்பே தொழிலினை துவங்கும் போது நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் அடையலாம். இந்த நாளிலே நீங்கள்
நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ராகுவின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு சில சில சுபகாரியங்கள் நடைபெற உள்ளது. அதே போல குரு ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கிறார். இதனால் சிலருக்கு வேதம் படிக்கக்கூடிய ஆட்களுக்கு சில நேரங்களிலே சில குழப்ப நிலைகள், அதே போல அக்கவுண்ட்ஸ் சார்ந்த விஷயங்களிலே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், அதே போல ஆசிரியர் தொழிலிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கும் சில சில நேரங்களிலே ஒரு குழப்பமான சூழ்நிலை, அதே போல உரிய பணப்பழக்கம் இல்லாத ஒரு நிலை, தேவையில்லாத விஷயத்திற்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று கவனித்து ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும் போதே நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் சுபமான சுபகாரியங்களுக்கும், அதே போல சில நிதி உதவி செய்வதற்கும், சில விஷயங்களுக்கு உங்களது கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் அமையப்பெறும். அன்பார்ந்த கடகராசினியர்களே, எடுத்த காரியத்திலே வெற்றி காண வேண்டும் என்ற விடாமுயற்சியுடன் நீங்கள் சில காரியங்களை செய்து வருவீர்கள். அதே போல சில நேரங்களிலே உங்களது பழைய சூழ்நிலைகள், அதே போல சில காரணங்களினால் உங்களுக்கு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், அதே போல தாயார் வழி சொத்துக்களுக்கான ஆவணங்கள் சிலதெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கிறது. நீங்கள் இந்த நாளிலே எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றோர்களிடமோ அல்லது ஆசிரியர்களிடமோ உங்களது குருமார்களிடமோ கற்று தெரிந்தே அந்த விஷயத்தில் இறங்கும் போது லாபத்தை பெறலாம். சில நேரங்களிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நட்பு பாராட்டு ரீதியாக உங்களது முக்கியமான விஷயங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது. பிறரிடம் பழகும்போது அவருடைய முழு விவரங்களை தெரியாமல் உங்களது விவரத்தை அவரிடம் சொல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. சில நேரங்களிலே கடன் கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லதாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் மரகத பச்சை நிறத்திலே ஆடை அணிவிக்கும் போது புதனின் பேராதரவு உங்களுக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு 7ஆம் பாவத்திலே 5 கிரகங்கள். கேது லக்ன மண்டலத்திலே ராசி மண்டலத்திலே அமையப்பெறுகிறார். பல்வேறு விதமான குழப்பங்கள், அதே போல கணவன் மனைவிடையே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், வேற்றுமையில் ஒற்றுமை, ஒற்றுமையில் வேற்றுமை என்பது போல சில பிரச்சனைகள் கணவன் மனைவிடையே. அதே போல சிலருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சற்று விரக்தியான நிலைமையிலே தொழில் செய்யக்கூடிய நெருக்கடி, அதே போல கடன் வாங்கியிருக்கிறவர்களுக்கு கடன்களால் சில பிரச்சனைகள், தேவையில்லாத கடன்கள், அதே போல சுப விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் உங்களது வீண் செலவினையும் விரத்தையும் குறைப்பதற்கு எல்லாம் வல்ல அம்பிகையை பூஜித்து, மகாலட்சுமிக்கு பூஜை செய்து, அதே போல கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து அல்லது கேட்டோ நீங்கள் இந்த வழிபாடினை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான சூழல் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு இன்பமான சூழல் அமையப்படுகிறது. கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து வர ஒரு நன்மையான செய்திகள் வந்து சேரும். கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பல்வேறு இடத்திலே நட்பு பாராட்டும் ரீதியாக சொல்லி வருவதும், அதே போல சிலரால் உங்களுக்கு பல தொந்தரவுகள் இருந்தாலும் அது அனைத்தும் நிவர்த்தி அடைந்து எடுத்த காரியத்திலே வெற்றி. 6ஆம் இடத்திலே 5 கூட்டமைப்பு இருப்பதால் அடிக்கடி ஏதேனும் ஒரு உடல்நிலை பாதிப்பு, சில நேரங்களிலே நீங்கள் உரிய மருத்துவ ஆலோசனையை மருத்துவரை அணுகி அந்த ஆலோசனை பெற்று உங்களது மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்துவது நல்லது. நீங்களாகவே சென்று மருந்தை பெற்றுக்கொண்டு சாப்பிடாமல் இருப்பது நல்லது. உரிய மருத்துவ ஆலோசனை உங்களுக்கு தேவை. அதே போல பணம் சம்பாதிக்கும் போது பிற இடத்திலே கடன் கொடுக்காமல் இருப்பது நன்மை. நண்பர்கள் விரோதிகளாக மாறக்கூடிய தருணங்கள். எனவே சற்று நீங்கள் கவனமாக இருந்து உங்களது உழைப்பினை வீணாக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிப்பது மிகவும் சிறப்பாக அமைகிறது. துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு ஒரு அதி அற்புதமான சூழல். ராசியாதிபதி 5லே அமர்வது, 5ஆம் இடத்திலே 5 கூட்டமைப்புகள், பல்வேறு விஷயங்களிலே தந்தையார் வழி சொத்துக்கள் வருவது, அதே போல நீண்ட நாட்களாக திருமணமாகி மகப்பேறு இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதே போல துளாராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தருணங்கள். எடுத்த காரியத்திலே வெற்றி, அந்த காரியத்தை சுபமாக நடத்தக்கூடிய சில நாட்கள், சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய தருணங்கள், சுப விரயங்கள், அதே போல நீங்கள் விழா கோலங்களை கொண்டாடக்கூடிய தருணங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு அமையப்பெறுகிறது. நீங்கள் ஃபார்ம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரிபார்த்து செய்யும் போது உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து சேரக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது குருவின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே,
விருச்சிக ராசி நேயர்களுக்கு செவ்வாய் 3ஆம் இடத்திலே அமையப்பெற்று லாபஸ்தானத்திலே ஒரு அதி அற்புதமான சூழல், எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிக்கான பாதையாக அமையப்பெறக்கூடிய தருணங்கள், நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அதி அற்புதமான வாய்ப்பு, 4ஆம் இடத்திலே பூர்வீக சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு இன்பமான சூழல்கள், 4லே அமையப்பெற்ற கிரகம் நல்லதே செய்யும் என்பது போல சில நேரங்களிலே உங்களுக்கு பல்வேறு விதமான லாபங்கள் வந்து சேரக்கூடும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் சகாய உபாயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேர்கிறது. பல்வேறு இடங்களிலே நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது சூரியனின் பேராதரவு வந்து தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு 2லே அமையப்பெற்ற இடங்கள், 3லே அமையப்பெற்ற சிறப்பான இடங்கள், 7ஆம் பார்வையாக ராசியாதிபதி போன்ற சுப விஷயங்களாக இருந்தாலும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே ஞானகாரகனாகிய கேது அமையப்பெற்று ஒரு இன்பமான பல்வேறு சூழல்கள் உங்களுக்கு நடைபெற உள்ளது. இந்த நாட்களிலே சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சி, அதேபோல புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆவண பத்திரிகைகள் போன்ற விஷயங்களை நீங்கள் செய்து வரும்போது நல்ல லாபத்தை பெற்று அதிலிருந்து பல்வேறு விதமான அனுகூல்யமான விஷயங்கள் நடைபெற உள்ளது. நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியங்களும், அதே போல உறவினர்களும் உற்றார் உறவினத்திலே சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத நபர்களிடத்திலே உங்களது வீணான செலவுகளை செய்யாமல் இருப்பது நல்லது. நண்பர்களிடத்திலே உங்களது பணத்தை கடனாகவோ அல்லது பொருட்களாகவோ கொடுக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பாக அமையப்பெறுகிறது. நீங்கள் இந்த நாளிலே சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு இன்பமான சூழல், 7.5 சனியிலிருந்து விடுபடக்கூடிய தருணங்கள், பல்வேறு விதமான சூழ்நிலையிலே நீங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் இனிமேற்பட்ட அந்த அனைத்தும் நிவர்த்தி அடைந்து நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணம். சனிபகவானுடைய பேராதரவு, பெரும் விதமான பொருள் ஈட்டக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. பல்வேறு சூழலிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய தருணங்கள், நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய தருணங்களாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையப்பெறக்கூடிய தருணங்கள். நீங்கள் இந்த நாளிலே மரகத பச்சை நிறத்திலே ஆடை அணிவிக்கும் போது புதன் பேராற்றல் உங்களுக்கு அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு பல்வேறு சூழ்நிலையிலே குழப்பமான நிலைகள். ராசி மண்டலத்திலே 5 கிரகங்கள், 2 சூடான கிரகம், 2 இருள் கிரகம், ஒரு குழப்ப கிரகம். செவ்வாய் மற்றும் சூரியன் சூடான கிரகம், ராகு சனி இருள் கிரகம், புதன் குழப்பமான கிரகம். இன்பமும் துன்பமும் சரிசமமாக நடந்தாலும் மனக்குழப்பமாகப்பட்டது சென்றிருக்கிறது. மனம் என்பது மனோகாரகன் என்று சொல்லப்படுகின்ற கிரகங்களும், அதே போல புதன் காதலுக்கு உண்டான கிரகம் என்பதால் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே பல்வேறு கருத்து வேறுபாடான சூழ்நிலைகள். என்ன செய்தாலும் ஒரு மனது நிம்மதி அடையாமல் ஒரு குழப்ப நிலையிலே இருக்கக்கூடிய தருணங்கள். நீங்கள் சில நேரங்களிலே மனக்குழப்பத்தில் செய்வது அறியாது அமர்ந்திருக்கக்கூடிய தருணங்கள். இது அனைத்தும் நடைபெறுகிறது. இந்த நாளிலே சற்று வழிபாடுடன் ஆரம்பித்தால் உங்களது அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி பல்வேறு விதமான காரிய தடைகள் நிவர்த்தி அடைந்து நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணம். இந்த நாளிலே நீங்கள் வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனின் பேராதரவு வந்து சேர்கிறது. மீனராசினியர்களே, மீனராசி மண்டலத்திலே பல்வேறு அற்புதமான நிகழ்வுகள் நடைபெற இருந்தாலும் 7.5 சனி பாதிப்பு ஆகப்பட்டது உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து ஆரம்பிக்கும் போது பல்வேறு சூழல்கள் ஏற்படும். சில நாள்களிலே நீங்கள் லாபம் ஈட்டாமல் உங்கள் உடல் உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய தருணங்கள். பலருடைய பெரிய மனிதர்களிடத்திலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களது குறைபாடாக எண்ணாமல் அதை நிறையாக மாற்றிக்கொண்டு உரிய நேரத்திலே உங்களது தொழிலை செய்யும்போது அது அனைத்தும் உங்களுக்கு பிற்காலத்தில் நல்ல ஒரு தொழில் முன்னேற்ற பாதையை கொடுக்கும். அதே போல கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்களது வேலையை ஒழுங்காக செய்து வாருங்கள். பிறருடைய உபதேசங்களையும் பிறருடைய அவதூறு சொற்களையும் காதில் வாங்காமல் உங்களது கடமையை ஆற்றி வருவது மிகவும் சிறப்பு. தேவையில்லாத நபர்களிடம் பழக்க வழக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிடையே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது தாமதமாக அனைத்தும் நிவர்த்தி அடைந்து குடும்ப ஒற்றுமை, நல்ல அமைதிக்கான சூழல், அதே போல நல்ல நல்ல லாபங்களை தரக்கூடிய தருணமாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது. எனவே இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ எமது பூர்ண நல்லாசிகள். நன்றி, வணக்கம்.